செத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? இந்த பிரபல யூடியூபரை நீங்க பாக்குறது இன்னைக்குதான் கடைசி, நாளையில இருந்து பார்க்க மாட்டீங்க. கையில பாட்டில வச்சு தயாரா வச்சுங்கிற ஒரே ஆறு. அதுக்கான காரணம் இப்ப இருக்கிற அந்த பெண்கள். இந்த விஜய் டிவில நீயா நானா அப்படின்னு ஒரு ஷோ போகுது, ரொம்ப ஃபேமஸான ஷோ. ஞாயிற்றுக்கிழமை 12:30 மணிக்கா 1 மணிக்கா ஏதோ போடுவாங்க. நான் வாரம் பார்ப்பேன். போன வாரம் ஒரு ஷோ பார்த்தேங்க. அதாவது இந்த காலத்துல எந்த ப்ரொஃபஷனல்ல இருக்கிற மாப்பிள்ளைங்களை வந்து இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வரிசையா ஒரு 10 பொம்மை ஏத்தாந்து வச்சானுங்க. டாக்டர் மாப்பிள்ள, ஐடி மாப்பிள்ள, கிராமத்து மாப்பிள்ள, வக்கீலு, டாக்டர் அப்படின்னு. நான் பச்சிக்கிட்டோ 12th. அது பிரச்சனை கிடையாது. அதுல எல்லா பொண்ணுங்களும் போய் இந்த ஐடி மாப்பிள்ள மாலை, அவன் அந்த பொம்மை கழுத்துலதான் மாலை போடுது. அந்த பொம்மை கழுத்துக்கே 10 மாலைனா அப்ப ஐடி மாப்பிள்ளை எவ்வளவு வேக்கண்ட் இருக்கும் பாருங்க. அது கூட பிரச்சனை இல்லை. ஒரு கேள்வி கேட்டாரு நம்ம நான் கோபிநாத். என்னன்னா, எவ்வளவு சம்பளம் வாங்கினா நீங்க கட்டிப்பீங்க அப்படின்னு. அதுல ஒரு பொண்ணு சொல்லுது 1.5 லட்சம் வாங்கினா ஓகே. இன்னொரு பொண்ணு சொல்லுது மினிமம் 1 லட்சம். இன்னொரு பொண்ணு சொல்லுது மூஞ்சி புல்லா பொலிவா போட்டுக்குது, அது சொல்லுது 80,000 இருக்கணும். வந்து ஐயா நாங்களாம் 12,000 சம்பாதிக்கிறோங்க, 15,000. அதுக்கே இந்த வயிற்று உள்ளுக்கு இதுல குடல் போட்டி அதை இப்படி உருவி வாய் எடுக்கிறாங்க. டவுசர்லாம் கையிலுது. எங்களால ஒன்றும் முடியல. பெட்ரோல், ரீசார்ஜ், சாப்பாடு, எங்க மெயின்டெனன்ஸ், பத்தாத்துக்கு லவ்வுக்குன்னு பண்ணா அதுக்கு செலவு பண்ணி கறக்கணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. 1.5 லட்சத்துக்கு எங்க திருட போறது நாங்க? அப்ப நாங்களாம் என்ன சாமியாராவா போறது? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஆளு இல்லையா? ஏற்கனவே எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கல்யாணம் ஆகுமா ஆவாதான்னு. அந்த ஷோ பார்த்தது கண்டிப்பா முடிவு பண்ணிட்டேன், நம்மளுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் ஆகாது, சாமியாரை தான் போனோன்னு. எவ்வளவு மன வைத்துட்டு என்ன சொல்றது பாருங்க, வார்த்தை வரல. மன வருத்தத்தில் இருக்கிற நானும் 2K கிட்ஸா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகும். தண்டா கரவாந்திர 90s கிட்ஸுங்க. எங்களுக்கு பொண்ணை பார்த்தா கூட நாங்கள் இப்படி மண்ணை பார்த்து தாங்க நடப்போம். எங்களுக்கெல்லாம் யாருங்க கிடக்குது? அநியாயத்தை தட்டி கேட்க ஆள் இல்லையா? 1.5 லட்சத்துக்கு எங்கங்க போகிறது? 15,000 வாங்குறவனையும் கொஞ்சம் பாருங்கம்மா. எங்களுக்கெல்லாம் தர்றமா இல்லையா? நாங்கள் உங்களை உட்கார வச்சு கஞ்சி ஊற்ற மாட்டோமா? எவ்வளோ நல்ல பசங்க தெரியுமா நாங்களாம்? எங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இந்த 1.5 லட்சத்துக்கு கொஞ்சம் குறைங்க. 15,000 இந்த உரகடை ஏரியாவில் கம்பெனியில் வேலை செய்கிற மாப்பிள்ளைகளாம் கட்டிக்க மாட்டீங்களா? ஏன் நாங்களாம் நல்லா இல்லையா? நல்லா வச்சு பார்த்துக்க மாட்டோமா? இந்த ஷோ பார்த்துட்டு 2-3 நாளாக அதுலேருந்து வெளியே வர முடியல. துக்க கண்ணீர் வடிச்சுங்கிறேன். பாட்டில் வச்சு ரெடியாக வச்சுங்கிறேன். பிரபல யூடியூபர் தற்கொலை முயற்சி நியூஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கான காரணத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்படிலாம் நீங்கள் டிமாண்ட் வச்சா நாங்களாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு? எங்களுக்கும் ஆசை இல்லையா எங்கள் குழந்தை குட்டியை பார்க்கணுன்னு? சன்னியாசியாவை சாமியாராவை போகிறது. எங்களையும் கொஞ்சம் பாருங்க, மனசு வைங்க, கொஞ்சம் டிமாண்டை குறைங்க. ஒரு 15,000 சம்பாதிக்கிற மாப்பிள்ளை கூட கட்டிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்காதீங்க. ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட எனக்கு வாழ்க்கை குத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வீடு பேஸ் போட்டு அப்படியே நிற்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து கட்டலாம், நல்லா இருக்கலாம். ஓகேவா? நன்றி.